ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் புதன்கிழமை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு எவ்வளவு பவர் இருக்கிறதோ அதே அளவுக்கு புரட்டாசி மாதம் புதன்கிழமைக்கும் பவர் இருக்கு. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளை எப்படி வழிபாடு செய்வீர்களோ அதே போலத்தான் புரட்டாசி மாதம் வரும் புதன்கிழமையிலுமே பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு என்று சொல்லுகிறது நம்முடைய சாஸ்திரம். எப்படி தெரியுமா? புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னிராசியில் இருக்கிறார். கன்னிராசி என்பது புதன் பகவானுக்கு உரிய ராசி. புதனுக்கு உரிய அதிதேவதை பெருமாள். அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். பெருமாளின் இந்த இதயத்தில் குடியிருப்பது அம்பாள். இந்த புரட்டாசி மாத புதன்கிழமையில் தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்வது நம்முடைய குடும்ப கஷ்டத்தை தீர்க்கும். தாயாரை வழிபட பெருமாள் ஓடோடி வருவார். பெருமாளை வழிபட தாயார் நம்மை நோக்கி ஓடோடி வந்துருவாங்க. ஆகவே இந்த இரண்டு வழிபாடுகளையுமே புரட்டாசி மாதத்தில் செய்வது முக்கியம்தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் கட்டாயம் இருக்கும். பெருமாள் கோவிலில் தாயார் கட்டாயம் இருப்பார்கள். பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாருக்கு புதன்கிழமை இப்போது நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாட்டை செய்யுங்கள். ஒரு தாம்பூல தட்டில் பச்சை நிற புடவை, பச்சை நிற வளையல், பச்சை நிறத்தில் இருக்கும் பழங்கள், பச்சை நிறத்தில் இருக்கும் மறிக்கொழுந்து, இது போல பச்சை நிறத்தில் என்ன மங்கள பொருட்கள் எல்லாம் உங்களால் சேகரிக்க முடியுமோ இவை அனைத்தையுமே எல்லாம் வாங்கி வைத்து தாயாருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை பசுமையாக மாற இந்த வழிபாடு உங்களுக்கு வழிவகுக்கும். போராட்டம்தான் என்னுடைய வாழ்க்கை. போராடி போராடி வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே வராது என்று கஷ்டப்படுபவர்கள் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமை தாயாருக்கு பச்சை நிறத்தில் இருக்கும் பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய துன்பமும் எவ்வளவு பெரிய பூகம்பமும் மழை போல கஷ்டமும் பனி போல விலகும். இது நிதர்சனமான உண்மை. புரட்டாசி புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு பட்டு அங்கவஸ்திரம் வேட்டி வாங்கி கொடுப்பதும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். இதனுடன் தாயாருக்கு பச்சை நிற பிரசாதம் செய்வது சிறப்பு. புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், கருவேப்பிலை சாதம் எதுவுமே செய்ய முடியவில்லை, பச்சை பயிறு சுண்டல் செய்து கொண்டு போய் நெய்வேத்தியம் வைத்து 4 ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். இவ்வளவு தாங்க வழிபாடு. புரட்டாசியில் வரும் புதன்கிழமையில் இதை செய்துதான் பாருங்களேன். உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.